ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு லெவல் அப் லெஜண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேமிங் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க என்னோடய பாட்காஸ்ட் போய் பார்த்துருங்க. ஸோ லெவல் அப் லெஜண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். சாரி கைஸ், நான் லைவ் ஸ்ட்ரீம் இந்த வாரம் என்னால் லைவ் ஸ்ட்ரீம் போட முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரேங்கிங் பார்த்திங்கன்னா புஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் அப்படி ஒரு வேளை ஃப்ரீ ஃபயர் ஃபேன் இல்லைனா இந்த சேனல்லே 4 டைப்ஸ் ஆஃப் கேம் இருக்குது. ரோப்ளாக்ஸ், செஸ்ஸு, கால் ஆஃப் டியூட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரு. ஸோ இந்த 4 டைப்ஸில் நீங்கள் எந்த ஃபேனோ அந்த பாட்காஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அந்த கேம் ப்ளே பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ கேம் ப்ளேக்குள்ளே போயாச்சு. ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் எப்போவுமே நமக்கு சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே ப்ராபபிலிட்டி டெஸ்டிங் கேமு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஆப்பனண்ட் கூட ஆடும்போது இருக்கும். ஸோ ஆப்பனண்ட் நம்மளோட பவர்ஃபுல்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடி ஆகணும். நம்ம ஒரு ஹைடிங் ஸ்பாட் கண்டுபிடிப்போமான்னு பார்த்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பாட் வேணாம் நமக்கு. நம்ம ஆக்சுவல் ஆப்பனன்ஸ் தேடி நம்ம போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பர்சனை பார்த்தாச்சு நம்ம. ஓ மை காட், ஹிஸ் ஸோ பவர்ஃபுல். நம்மளை சுடுறாமல் நம்ம கொஞ்சம் ஸ்டாமினா ஏற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்பனன்ட் பார்த்தோன்னே திரும்பி சுடுவோம். நம்மக்கிட்ட வேறு கன் இருக்கான்னு தெரிலையே. நம்மக்கிட்ட பிஸ்டன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கில் பண்ணியாச்சு. அவங்க டீம் நம்ம டீம் 2 பேருமே ஒரு ஆள் இழந்துட்டாங்க. ஓகே, ஸோ எனிமேஸை நம்ம சுட்டுட்ருக்கோம் கைஸ். ஓகே, நம்ம செகண்ட் கில்லும் பண்ணியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்மளே நம்ம சேஃப் கார்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ரொம்ப புஷ்ஷிங் பேட்டிலாக இருக்குது. நம்ம ஹெல்த் டவுனில் இருக்கோம். அந்த பக்கம் பெரிய சண்டையே நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான் கைஸ், நம்ம டிஃபீட் ஆகிட்டோம். அவங்க டீமுக்கு ஃபஸ்ட் ரவுண்டே பாயிண்ட் போயிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டே நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக லூஸ் பண்ணிட்டோம். பட் இந்த வீடியோவில் அது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் விளாட்றோம். ஸோ ஓகே, இது போட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியுமா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேமோட அப்டேட் வேறு தந்திருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலன்னா, இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதை பாக்ஸ் ஓப்பன் ஆகட்டும். நம்ம போய் களத்தில் இறங்கி முடிச்சுட்ருவோம் எல்லாரையும். நம்ம இன்றைக்கி ரிவெஞ்ச் மோடில் இருக்கோம். ஸோ ரிவெஞ்ச் மோட்லேயே போய் எல்லாரையும் அட்டாக் பண்ணுற வேலையை பார்ப்போம் நம்ம. ஓகே, நம்ம ஓகே ஸ்ப்ரிண்டெல்லாம் அடிச்சு போகிறோம். ஓகே, ஆப்பனன்ஸ் யாரும் இப்போ வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரில. ஓ, இவன் நம்ம டீம்மேட்டா? சாரி பையா. ஓகே, வி சா சம்படி. அந்த இடத்துல செடி நவுந்துட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம அதை விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா நமக்கு வேறு வேலை இல்லை. அடுத்த ஆப்பனன்ட் நம்ம தேடி போகலாம். ஒரு ஹெவி மேட்சாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டே நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க அவங்க. ஓகே, நம்ம டீம்லேருந்து அவங்க டீம்லேருந்து 2 டீம்லேருந்துமே ஒரு ஆள் இழந்துட்டோம். ஓகே ஓகே ஓகே, நம்ம ஆப்பனன்ட் டீம் இங்கே தான் இருக்குது. ஆஹா, நான் அதை பார்க்காம விட்டுட்டேனே. நம்ம டீமில் 2 பேர் போயிட்டாங்க கைஸ். ஆக்சுவலாக நம்ம டீம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. நம்ம டீம்மேட்ஸும் சரி நம்மளும் சரி இன்றைக்கி கேம் ப்ளே கொஞ்சம் கிளிச் ஆகிறதுனால நம்மளால் விளாட முடியல. ஓகே, நம்ம ஆப்பனண்ட்டை முடிச்சு விட்டுருக்கோம். ஓகே, சூப்பர் கைஸ். அவங்க டீமில் அவ்வளோதான் கைஸ். இந்த ரவுண்டோட விக்ட்ரி நம்மள்தே. ஸோ 1 vs 4 ஆடி தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் தான். ஸோ இந்த டைம் ஒரு நல்ல ஆப்ஷனோடு போகலாம். ஓகே, ஒரு நல்ல கன்னு. ஓகே, ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக எக்யூப் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட கத்தியெல்லாம் இருக்குது கைஸ். ஸோ இப்போது நீங்கள் என் கூட சேர்ந்து விளாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃப்ரீ ஃபயர் யூசர் நேம் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட யூசர் நேமை கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ரேங்க்குன்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம ஹைடிங் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஓகே, வி சா சம் ஒன். ஓகே ஓகே ஓகே
ஓகே நைஸ். நம்ம தான் ஃபஸ்ட் கில் பண்ணியிருக்கோம், நம்ம தான் ஃபஸ்ட் கில் எடுத்திருக்கோம். நம்ம பாயிண்ட் அது. இந்த டைம் விக்ட்ரி நமதே கைஸ். #விக்ட்ரி நமதே. ஆளுங்களே காணோம் கைஸ். ஓ மை காட், நம்மளை டவுன் பண்ணிட்டாங்க. ஆஹா ஓகே அவ்வளோதான். ஓகே இந்த இடத்துல நிறைய பேர் டவுன் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம டீம் டிஃபீட்டா? ஆமாம் நம்ம டீம் டிஃபீட் கைஸ். அவங்க டீம் 2. ஓகே ஸோ 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப டஃப்பாக ஒரு மாதிரி ட்ராப் பண்ணிட்டு தான் கைஸ் நம்ம இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது இந்த 4th ரவுண்டை பொறுத்து தான் கைஸ். இப்போ 4th ரவுண்ட் மட்டும் திரும்பி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நமக்கு வின்னிங் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்ம ரிவெஞ்ச் கேம் பிளேன்னு சொல்லிக்கிறதுக்கே ஒரு வெக்கம் மானம் இருக்கணும். அது இருக்கணும்னா நம்ம தான் நாங்கள் ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிற வழியை நம்ம பார்ப்போம். நம்ம டீம்மேட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம டீம்மேட்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம டீம் ஒர்க் இல்லைன்னா ஆக்சுவலாக நம்மளால ஜெயிக்க முடியாது. சிங்கிள் மேலே நம்ம ஏதோ ஒரு செகண்ட் மேட்ச் மட்டும் தான் ஜெயித்தோம். ஓகே இந்த கார் மேலே ஏறி போகிறோம். ஓகே வி ஹியர் தட் அலாரம் கேட்குது. ஓகே ஸோ ஆப்பரன்ஸ் நமக்கு பக்கத்தில் இல்லை, ஆனால் சைடில் இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் போய் முடிக்கிற வேலையை பார்க்கணும். ஓகே இந்த டைம் நம்ம வெறியோட போகிறோம் கைஸ், வெறியோட போகிறோம். யார் பக்கத்தில் இருக்கான், நம்ம யாருன்னே நமக்கு தெரில. ஓகே ஓகே ஃபஸ்ட் கில் நடந்திருக்கு. அவங்க டீமில் 2 பேர் காலி, நம்ம டீமில் ஒருத்தங்க காலி. ஓகே நம்ம அடுத்த ஆளையும் பார்த்துட்டோம். ஓகே அவ்வளோதான் கைஸ். நீ ஒருத்தங்களை மட்டும் முடிச்சிட்டோம். ஆனால் அது பவர்ஃபுல் பிளேயர்னு நினைக்கிறேன். இஃப் ஹீ ஹைட் இட் டேக்ஸ் டைம். ஓகே இந்த மேட்சோட விக்ட்ரி நமதே. நம்ம இந்த மேட்ச் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஜெயிக்கிற பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா 50-50னே சொல்லலாம். பட் அவங்க டைம் இருக்கிற பவர்ஃபுல்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் யாருக்கோ அவங்க தான்ப்பா ஜெயித்தாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம டிஃபிகல்ட்டாவது பண்ணி அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் கைஸ். அதை மனசில் வச்சுக்கோங்க. #விக்ட்ரி நமதே. #RCB மட்டும் ஜெயிக்காது, நாங்களும் ஜெயிப்போம். அவ்வளோதான் கைஸ். ஸோ ரிவெஞ்ச் டைம் வந்துருச்சு, நம்ம போகிறோம். ஆடா ஓகே அலாரம் சவுண்டு கேட்குது. ஸோ ஓகே கைஸ் மறக்காமல் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்புறம் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் ஒரு விக்ட்ரி மோடுக்கு போகும். இதில் மட்டும் நம்ம விக்ட்ரி பெறக்கூடாது, நம்ம சேனலும் ஃபுல் விக்ட்ரி தான் பெறணும். இப்போதைக்கு நம்ம சேனல் 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே அடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் சுட ஆரம்பிச்சிட்டான். ஓகே நம்ம டீம்லேயும் 3 பேர் தான் போயிருக்காங்க, அவங்க டீம்லேயும் 3 பேர் தான் போயிருக்காங்க. சம்ஒன் ரீவைவ்டு. அவங்க டீமில் யாரோ ரீவைவ் ஆகிட்டாங்க. ஓ மை காட். ஓகே மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு, ஹெவியாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. ஸோ நம்ம சிங்கிள் மேனாக முடிக்கணுமா? சிங்கிள் மேன் இல்லை கைஸ், அவங்களும் சிங்கிள் மேனாக முடிச்சிட்டாங்க. டிஃபீட். இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் விக்ட்ரி. நம்ம கையை விட்டு நழுவிடுச்சு. ஆனால் அது விடக்கூடாது. அப்படி விட்டோன்னா அது நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் ப்ளஸ் பை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரோப்ளாக்ஸ் லைவு, செஸ் லைவு எல்லாமே வரப்போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் லைவும் நான் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் போடுவேன். அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம களத்தில் இறங்கி முடிக்க போகிறோம். அவங்க நம்மளை முடிச்சிட்டாங்கன்னா இந்த ரவுண்டோட அவ்வளோதான் கைஸ். நம்ம ரிவெஞ்ச் மோடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். நம்மளால் அட்டாக் பண்ண முடியல அவங்கள, அதுதான் உண்மை. நம்ம போன மேட்ச் ஆடின மாதிரி கிடையாது. இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டு போனோம், ஆனால் ட்ரா பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க போது, ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கும் நம்ம ட்ரா பண்ணிகிட்டே வரதுனால அவங்களுக்கும் ஒரு பக்கம் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும், இந்த பக்கம் நமக்கும் தான். என் யூசர் நேம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே அங்கே யாரும் இருக்காங்க. ஓகே இங்கே ஒரு பேட்டில் நடந்துகிட்ருக்கு கைஸ். நம்மளை டவுன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் கில் நம்ம தான். ஆஹா நம்ம டீமில் ஆல்ரெடி 2 பேர் போயிட்டாங்களே. நம்ம ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம்.
ஓ மை காட், சிங்கிள் மேன் எப்படி முடிக்க முடியும்? சிங்கிள் vs 3. ஆக்சுவலாக நம்ம கிடையாது, நம்ம ஸ்பெக்டேட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவனை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா நம்ம டீம் ஆளுங்க இதெல்லாம் காலி. ஓகே, முடிச்சிட்டாங்க, டிஃபீட். ஸோ அவங்க 4 விக்ட்ரி பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாபாய், சி யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.